கொலக்கட்டை செய்யறதுக்கு நான் இந்த 2 பிராண்டு தான் யூஸ் பண்ணுவேன். சிறுபருப்பை ஊற வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டேன் நெய்யில. அது கூடவே கொஞ்சமா தேங்காய் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். தேங்காவை வறுத்து செஞ்சாதான் கொலக்கட்டை சூப்பரா இருக்கும். கொஞ்சமா ஒயிட் எள் எடுத்து அதையும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஒயிட் எள் வந்து என்னன்னா நெய்யில வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இன்னைக்கு கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி கொஞ்சத்தை வந்து என்னன்னா அச்சு வெல்லத்தை யூஸ் பண்ணியும் செஞ்சேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஆட் பண்ணி நல்லா பிசைய ஆரம்பிச்சிட்டேன். இந்த கொலக்கட்டை செய்யறதுக்கு நான் என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா சிறுபருப்பு, தேங்காய் பூ, சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மாவு பிசைஞ்சு இந்த பதம் வர்ற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து ஸ்வீட்னருக்காக அச்சு வெல்லம் எடுத்துக்கிட்டேன். அச்சு வெல்லம் பிடிக்காதவங்க வந்து என்னன்னா ஒயிட் சுகர் கூட நம்ம ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். மாவுக்கு நம்ம பிசையும் போது வந்து என்னன்னா இதை நம்ம பாகு காய்ச்சி பிசையலாம். அப்படி இல்லைன்னா நல்ல சூடான வாட்டர் எடுத்துட்டு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சிம்பிள் ஸ்டெப் தான். செஞ்ச மாவை நல்லா மூடி வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் கழிச்சு கொலக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க.